எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து கோதுமையில் செய்யக்கூடிய ஒரு இனிப்பு ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். வந்து டீ காஃபிக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்நாக் அப்படின்னு டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி முறுவலாக இருக்குன்னு பாருங்கள். இந்த சூப்பராக குயிக்காக செய்யக்கூடிய ஸ்நாக்கை எப்படி செஞ்சேன்றதை பார்க்கணும் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்சியில் வந்து அரை கப் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரையில் 2 ஏலக்காய் போடுறேன். ஏலக்காய் ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் இதில். இப்போது நல்ல மையாக அரைச்சிக்கணும். ஒரு பவுலில் வந்து 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இந்த கோதுமை மாவில் நான் அரைச்ச சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை உப்பு. அடுத்தது நெய் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரவை வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலரிடலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல கட்டியாக இருக்கணுமே தவிர லூஸாக இருக்கக்கூடாது மாவு. இந்த பூரிக்கு வந்து எவ்வளோ கட்டியாக இருக்கும் அந்த மாதிரி பிணையணும். ஸோ மாவு வந்து பிணைஞ்சாச்சு. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா திக்காக பிணைஞ்சிக்கணும். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் அப்படியே விட்டுற போகிறேன். விட்டுட்டு அப்புறம் நம்ம திரட்ட ஆரம்பிக்கலாம். இப்போது நல்லா திரட்டிட்டேன். இப்போ வந்து இந்த சைட்லாம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், அதை நம்ம வெட்டிடலாம். இப்போ எல்லாத்தையும் டைமண்ட் ஷேப்பில் வெட்டியாச்சு. இப்போது எண்ணெய் சூடு பண்ணி வறுக்க வேண்டியது தான். எண்ணெய் சூடு ஆயிடுச்சு. எல்லாம் பொன்னிறமாக வரணும். நல்ல முறுமுறு. அவ்வளோதாங்க, கோதுமை பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து சாப்பிட போகிறேன். முழு சூப்பராக இருக்குது. இந்த ஏலக்காய்லாம் போட்டனால நல்லா ஃப்ளேவரோ சூப்பராக இருக்குது. இப்படி முறுவலாக இருக்குன்னு பாருங்கள். வாவ், சூப்பராக க்ரன்ச்சியாக சூப்பரான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் இது. டீக்கெலாம் செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.